எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டும். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை. அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை விசாரிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கணும். மனதார அவரை நீங்க துதிங்க. உங்க நாவுகள் அவரை புகழட்டும். உங்க இருதயம் மகிழ்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். அவரே ராஜா, அவரே ராஜாதி ராஜா, அவரே தேவன், அவரே தேவாதி தேவன், அவரே கர்த்தர், அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறார். இன்றைக்கும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நாம் உயர்த்துவோம். நம்முடைய துதிகளினால், நம்முடைய ஸ்தோத்திரங்களினால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கனம் பண்ணுவோம். அல்லேலூயா. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமாய் எங்களை ஆள்பவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமாய் எங்களை ஆள்பவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே. பாடுவோம். பெரிய காரியங்கள் செய்பவரே, சகல அதிகாரம் உள்ளவரே. சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே, சகல அதிகாரம் உள்ளவரே. சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. கொள்கைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. கொள்கைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னர், மரணத்தை ஜெயித்த மன்னவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா நீரே ராஜாதி 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 ராஜா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம். பாடுவோம், இணைந்து ஆராதிப்போம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா நிருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்புக்கு
துதித்திட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஆராதிப்போம் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு. தூயவர் இயேசுவையே ஆராதனை உமக்கே. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நல்ல சத்தமா ஓ ஆராதனை உமக்கே. நல்ல கண்ண மூடி கை தட்டி ஆராதிப்போம் முழங்கால் போட்டு. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கே, உமக்கே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே. ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மா ஆகாத ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உம்மா ஆகாத ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். ஆமென் ஆகும். இயேசுவே உம்மாலேதான், இயேசுவாலேதான், ஆவியாலேதான் எல்லாமா. நல்ல கரங்களை தட்டி Thank you Lord. ஆவியானவரே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, ஜீவனுள்ளவரே, மிகவும் பெரியவரே, போற்றுதலுக்குரியவரே, கனத்திற்குரியவரே, சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யவே முடியாது. அதனால தான் அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை புகழ்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை கனம் பண்ணுறோம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நம்முடைய இருதயத்தில் நம்ம நம்பி
நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நேர்த்தியாய் செய்கிறவர், சரியான நேரத்தில் செய்கிறவர். அதெல்லாம் நினைச்சு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறவர், தாழ்ச்சி அடைய ஆண்டவர் விடவே மாட்டார். நம்முடைய வாழ்வை கவனித்து பாருங்கள். நாளுக்கு நாள் முன்னேற்றங்கள், நாளுக்கு நாள் ஆசீர்வாதங்கள், நாளுக்கு நாள் நன்மைகள், கிருபைகளை கர்த்தர் அளித்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆரம்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு எளிமையா இருந்தது, எவ்வளவு சாதாரணமா இருந்தது. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன இது, என் நிலைமை இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எத்தனையோ நேரங்களில் அந்த ஆரம்ப நாட்களிலே புலம்பினோம், கலங்கினோம், கண்ணீர் வடித்தோம். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு முன்னேற்றம், இன்றைக்கு எவ்வளவு செழிப்பு, இன்னைக்கு எவ்வளவு நன்மை. அல்லேலூயா. சிறுமைப்பட்ட நம்மை கர்த்தர் நினைத்ததற்கு நன்றி சொல்லுங்க. எளிமையான நம்மை நினைத்ததற்கு நன்றி சொல்லுங்க. தாழ்வில் இருந்த நம்மை அவர் நினைத்தாரே, நன்றி சொல்லுங்க. சிறைப்பட்டு போன நம்மை அவர் விடுதலையாக்கினாரே, நன்றி சொல்லுங்க. கைவிடப்பட்ட நமக்கு கை கொடுத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க. நாமம் வாழ்க, ஐயா வாழ்க. நாமம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. அல்லேலூயா.
ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வாய். ஆஹா, எல்லாரும் நல்ல குட்டி பிள்ளைங்களா சேர்ந்து எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மையினால் நிறைந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் கடந்த 8 மாதங்களில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். கிருபையா இந்த வருடத்தை நாம் துவங்கி இந்த ஒரு வாரத்தில் 3/2 பங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த வருஷத்தில் 3/2 பங்கு என்ன செய்ய போறோம்? நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நம்மோடு இந்த ஆண்டை துவங்கின அநேகர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, அவங்களால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, தவிக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசத்தை மறுதலித்து விட்டார்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆனால் நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, பாதிப்புகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கண்ணீர்கள் வந்தது, ஆபத்தெல்லாம் வந்துச்சு. கர்த்தர் கைவிடல. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தது உண்மைதானே? உங்க குடும்பத்துக்கு நன்மை செஞ்சது உண்மைதானே? உங்க பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தது உண்மைதானே? கை நிறைய சம்பாதிக்க கர்த்தர் நல்ல வேலையை, தொழிலை, வியாபாரத்தை தந்ததெல்லாம் உண்மைதானே? நிம்மதியை தந்தாரு, சந்தோஷத்தினால நிறைத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி. இந்த வருடத்தை துவங்கின போது நாம் இருந்ததை காட்டிலும் இந்த 8வது மாதத்தில், இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் எவ்வளவோ நன்மைகளை பார்த்திருக்க நமக்கு கிருபை கிடைத்தது. எவ்வளவோ உயரங்களை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரு. தகுதி இல்லை நமக்கு, பாத்திரவான்கள் அல்ல நாம். ஆமென். தகுதி இல்லாத நமக்கு கிடைத்த இந்த ஈவுக்கு நன்றி, மனதின் ஆழத்திலிருந்து நன்றி. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவின் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட
என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை இயேசுவே உயிர் வாழ்கின்றே, இயேசுவின் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? எனக்கு ஒன்றும் அதிசயமான ஒரு சோதனை நினைச்சில வரல. அதோடு கூட வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடவே மாட்டார். நம்ம தான் சொல்றோம், என்னால முடியல, இதை என்னால தாங்க முடியல, இதை என்னால பொறுத்துக்கொள்ள முடியல, ஐயோ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அடுத்தடுத்து எனக்கு ஏன் இப்படி பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்துட்டே இருக்கணும், நான் ஏன் இப்படி தினமும் அழுதுட்டே இருக்கணும், நான் ஏன் இப்படி அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கணும், நான் மட்டும்தான் இப்படியெல்லாம் சங்கடப்படுறேன், என்னால் இதை தாங்கவே முடியலையே. நம்ம அப்படி நினைக்கிறோம். நான் பைபிள் சொல்லுது, திராணிக்கு மேலாக சோதனை கிடையாது. ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்குகிறவர். அப்ப அதில் நம்ம கடந்து போக வழியை வைத்திருக்கிறார், வாய்ப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதத்தை நீங்க நிறைவு செய்யும் போது, இந்த வாரத்தை நீங்க நிறைவு செய்யும் போது, நெருக்கப்பட்டவர்களாய் அல்ல, பாதிக்கப்பட்டவர்களாய் அல்ல, பாரம் சுமக்கிறவர்களாய் அல்ல, கண்ணீரோடு இருக்கிறவர்களாய் அல்ல, புதிய வழியாய் நுழைந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாய், காத்திருந்த நாட்களுக்கு தக்கதாக நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த வழியிலே நடக்கிறவர்களாய், அப்படிதான் நம்ம புதிய மாதத்துக்குள்ள நுழைய போகிறோம். ஆமென். பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிற ஒரு மிருகம் ஒட்டகம். பாலைவனத்தில் நம்ம நடந்தால் சாதாரணமாக நம்ம கால் ரொம்ப மண்ணில் புதஞ்சி முட்டு வரைக்கும் என்ன செஞ்சிடும். நம்மளால் நாம தனியாக நடக்கிறதே கஷ்டம், வெயிட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. அதனால தான் அங்கே உள்ள வியாபாரிகள் அந்த பாலைவனத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பொருட்களை தூக்கி செல்ல ஒட்டகங்கள் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த ஒட்டகங்கள் மிகுந்த பாரங்களை சுமந்து கொண்டு அந்த பாலைவனத்தில் நடக்கிறது பாருங்க, அது அசராமல் என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்து போயிட்டு இருக்கும். அந்த மணல் சூடு எவ்வளோ இருந்தாலும், அந்த ஒட்டகத்தின் கால் அந்த மணலில் எவ்வளவு புதைந்தாலும் அது அசரவே செய்ய, தன்மேல் ஏற்றப்பட்டிருக்கிற பாரத்தை குறித்து அது சட்டை பண்ணாமல் என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த ஒட்டகத்தால் இந்த பாரத்தை இனி சுமக்க முடியாது, இனிமே இந்த ஒட்டகத்தால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா, இந்த ஒட்டகம் அப்படியே முழங்கால் போட்டு அந்த மணலில் உட்காந்துருமா. அந்த ஒட்டகம் முழங்கால் போட்டதை பார்த்த உடனே, அது பாரத்தோட முழங்கால் போட்டதை பார்த்த உடனே அந்த ஓனர் தாமதமே பண்ணாம அந்த பாரத்தெல்லாம் இறக்கி ரிலீவ் பண்ணிடுவான். அவனுக்கு தெரியும், இதுக்கு மேலே இந்த ஒட்டகம் ஒரு ஸ்டெப் கூட என்ன செய்யாது, எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவான்.
எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருந்தாலும், எவ்வளவு அவசரமா இருந்தாலும் அந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருவான். அதுக்கப்புறம் அது ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடி அதுக்கப்புறம் பிரயாணத்தை அது என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க, ஒரு ஒட்டகத்திற்கு எஜமான நான் இருக்கிறவன் அந்த ஒட்டகத்தினுடைய உணர்வை புரிந்து அது மண்டிட்டுன்னா இதுக்கு மேல அதால பாரத்தை சுமந்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாதுங்கிறத அவன் புரிந்து பாரத்தை இறக்கி வைப்பான்னு. உங்களுடைய முழங்கால் முடங்கும் போது, பரலோக தேவனுக்கு முன்பாக நீங்கள் மண்டியிடும் போது, இனி இதை உங்களால் சுமக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இனி இந்த கஷ்டத்தை உங்களால் தொடர்ந்து அனுபவிக்க முடியாதுன்னு அவருக்கு புரியுமா புரியாதா? கண்டிப்பா புரியும். கண்டிப்பா அவருக்கு தெரியும். குடும்ப கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடிகள் அவருக்கு தெரியும், உங்க சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க திணறும் போது உங்க பலத்தால் அல்ல, உங்களுடைய முயற்சி லெட்ஸ் ட்ரை அப்படி கிடையாது. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம், இல்லை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும், இல்லை எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால நான் முயற்சி பண்ணுவேன், இல்லை அப்படி இல்லை. நான் உங்கள்கிட்ட வர ஆண்டவரே, உங்க முன்பாக நான் முழங்கால் படியிடுகிறேன் ஆண்டவரே. என் பாரங்களை இறக்கி வைக்கிறவர் நீங்க தான். என் சுமைகளை என் தோள்களில் இருந்து எடுத்து என்னை விடுவிக்கிறவர் நீங்க தான்ப்பா. என் கழுத்தில் பூட்டப்பட்டிருக்கிற நுகத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில். ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா என் முன்னே ஏசையா என் முன்னே. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? இன்மைய மாம்ச பலத்தால நான் போராட மாட்டேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி நான் உங்களுக்கு முன்பாக மண்டிட்டு என் பாரத்தை இறக்கி வச்சிருவோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. இனி நான் காலம் தாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் பிறகு நான் இறக்கி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என்னால் முடியலைங்கிற நேரம் வரும்போதெல்லாம், என்னால் முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை நிர்பந்தங்களினால் நான் நெருக்கப்படும் போதெல்லாம், இனி நான் உமக்கு முன்பாக முழங்கால் படிடுவேன். என நீங்க தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே நான் உம்மிடத்தில் வந்து என் பாரங்களை நான் இறக்கி வைப்பேன் ஆண்டவரே. இந்த வாரத்தில் ஒரு நாளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்தந்த நாள் பாரத்தை அன்னன்னைக்கு இறக்கி வச்சிருவேன். எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு வந்து கடைசியில் முடியலைங்கிற நேரத்தில் அப்படி இல்லைப்பா. பாரம்னு ஒன்று வந்துட்டாலே உங்கள்கிட்ட நான் இறக்கி வச்சிருவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களை உண்மையாக அப்படி அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? இயேசுவை பார்த்து கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில். ஏசையா என் முன்னே ஏசையா
இதயத்தின் சித்தம், இதயத்தின் உம்மோடு, உள்ளத்தின் சித்தம், இதயத்தின். பரலோக தேவனே, எங்க பாரங்கள் எல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் நிமித்தம் பாரப்பட்டு இந்த இடத்துல இயேசுவேன்னு சொல்லி தங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறாங்களோ, உங்க பாரங்களை எல்லாம் அவங்கள விட்டு அகற்றி அற்புதமா அவங்கள வழி நடத்துங்க. இதுவரைக்கும் தாங்கி கொள்ள உதவி செஞ்சீங்கப்பா. இனி தப்பி போக கிருபை கொடுங்க. கடந்து செல்ல உதவி செய்யுங்க. அதுல இருந்து விடுபடுவதற்கான வழிகளை உண்டாக்குங்கப்பா. இனியும் பாரமா, இனியும் சுமையா, இனியும் கஷ்டமா என்கிற நிலைமை இல்லாதபடி விடுதலையை அனுபவிப்பார்களாக, வெற்றியை கொண்டாடுவார்களாக, நன்மையான ஈவுகளை ருசிப்பார்களாக, ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.